Hello everyone, welcome to Mass Tutor. Exercise 2.7 la 11th sum. Sivamani is attending an interview for a job and the company gave 2 offers to him. சிவமணிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக போகிறாங்க. அந்த கம்பெனியில் வந்து 2 ஆஃபர்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆஃபர் ஏ அண்டு ஆஃபர் பி அப்படிங்கிற 2 ஆஃபர்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதில் ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஆனால் கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஹிஸ் சேலரி இன் தி 4th இயர் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆஃபர்ஸ் ஏ அண்ட் பி. ஆஃபர் ஏவில் ஒரு ஆஃபரும் பியில் ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டில் 4th இயரில் ஆஃபர் ஏவில் என்ன சேலரி இருக்கும், ஆஃபர் பியில் என்ன சேலரி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக கேட்குறாங்க. சரிங்களா? சரி, ஆஃபர் ஏ என்னன்னு பார்க்கலாம். Rupees 20,000 to start with, followed by a guaranteed annual increase of 6% for the first 5 years. Starting salary வந்து 20,000 கொடுத்துட்டு annual incrementா ஒரு 6% வந்து கொடுக்குறாங்க 5 இயர்ஸ்க்கு. இது வந்து ஆஃபர் ஏ. ஆஃபர் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா 22,000 start with followed by a guaranteed annual increase of 3% for the first 5 years. ஸோ இதில் பேசிக்காக 22,000 கொடுத்துட்டு ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டாக 3% மட்டும் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா? இங்கே 20,000 6% ஆனுவல் இன்கம், இங்கே 22,000 3% ஆனுவல் இன்கம். இந்த ரெண்டில் எந்த ஆஃபரில் ஒவ்வொரு ஆஃபர்லேயும் 4th இயரில் என்ன இன்கம் இருக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டினாக வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? வாட் இஸ் ஹிஸ் சேலரி இந்த 4th இயர் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆஃபர்ஸ் ஏ அண்டு பி. சரி, இல்லை ஆஃபர் ஏ அண்டு ஆஃபர் பி ரெண்டுலேயுமே தனித்தனியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4th இயர் என்ன சேலரி இருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். பேசிக்காக வந்து ஸ்டார்டிங் சேலரி 20,000, ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபர் ஏ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஆனுவல் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா ஜிபியாக தான் இருக்கும். 10th செம்மில் அப்படி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி நாங்கள் டைரெக்டாக சம் வந்து நான் சால்வ் பண்ணுறேன். சரிங்களா? த சீக்வன்ஸ் ஆஃப் ஆனுவல் சேலரி ஃபார்ம்ஸ் ஏ ஜிபி வித் ஏ. இங்கே ஏங்கிறது ஃபஸ்ட்டு இயர்க்கான சேலரி. ஃபஸ்ட் இயர் வந்து மந்த்லி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20,000. அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 20,000. ஓகே, இங்கே ஆர் காமன் ரேஷியோ வேணும் இல்லையா? இது ஒரு ஜிபி அப்படின்னா கண்டிப்பாக காமன் ரேஷியோ இருக்கணும். சரி, இங்கே ஆஃபர் ஏவில் இன்க்ரிமெண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து அவங்க வாங்குகிற சேலரியிலேருந்து 6% வந்து ஆட் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ அவங்க வாங்குகிற சேலரி 20,000, இதில் 6% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி வரக்கூடிய சேலரி தான் வந்து இன்க்ரிமெண்ட் அடுத்த இயற்கான சேலரியே இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆர் வந்து 6% அப்படின்னு டைரெக்டாக நம்ம எடுத்துட முடியாது. ஏன்னா 20,000ல் 6% எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம டைரெக்டாக பண்ணும்பொழுது எப்படி பண்ணோம்னா, இந்த 20,000 இருக்கு இல்லையா, அது நார்மலாக இருக்கக்கூடிய 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இன்க்ரிமெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க 6% கொடுக்குறாங்க. அப்போ 100 + 6 106% அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஆர். ஓகேங்களா? அதாவது 106% which is equal to 106/100 அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஆரோட வேல்யூவை. சரிங்களா? ஸோ இதுலேருந்து ஆர் வேணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து என்ன பண்ணிடலாம், அப்படியே வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஏ கிடச்சிடுச்சு, ஆர் கிடச்சிடுச்சு. இப்போ ஜென்ரலாக வந்து நமக்கு வந்து nth டேர்ம் ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஜென்ரல் டேர்ம் Tn is equal to a into r power n minus 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு வந்து எத்தனை வருஷம் சேலரி கேட்குறாங்க, 4th இயர் கேட்குறாங்க. அப்போ என்னக்கு பதிலாக 4 வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? n is equal to 4 அப்படின்னா T4 is equal to ஏவோட வேல்யூ 20,000 into r. ஆரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 106/100 ஹோல் பவர் n minus 1. என்னோட வேல்யூ 4, இப்போ 4 minus 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 20,000 இதில் 106/100 ஹோல் பவர் 4 minus 1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 106/100 இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ண போகிறோம். 106 100ஆல் டிவைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லையா? எப்படி டிவைட் பண்ணலாம்? ஜஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் வச்சுட்டா போதும். டெசிமல் கீழே வந்து 2 டிஜிட் இருக்கா, 2 ஜீரோஸ் இருக்குது. அப்போது இங்கே நியூமரேட்டரில் 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சா போதும். ஸோ வி கெட் 1.06 அப்படின்னு கிடைக்கும். ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த 1.06-ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும், கியூப் பண்ணும். 1.06 into 1.06 into 1.06. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை நான் டைரெக்டாக ரைட் பண்ணிக்கிறேன், நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ 1.06-ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.19
1016 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது 20,000 மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 zeros இருக்குது. அப்போது பாயிண்ட் வந்து 4 digit மூவ் ஆகுமா, 1 2 3 4. அப்போ இங்கே வந்துருமா. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 2 into 1191.0.16 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ கிடைக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ T4 is equal to 23,820 அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேஷன் வேல்யூ வந்து கிடைக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணால் இதான் நமக்கு ஆன்சராக வரும். சரிங்களா. 11,910.16 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நமக்கு 23,820 கிடைக்கும். சரிங்களா. இங்கே மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 11,910.16 இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 6 are 12, பேலன்ஸ் 1. 1 2 is 2, 2 plus 1 3, 2 into 0 0, 2 into 1 2, 2 9s are 18, balance 1, 1 2 is 2, 2 plus 1 3, 1 2 is 2. ஸோ இங்கே 2 digit தள்ளி பாயிண்ட் இருக்கா, அப்போ இங்கே 2 digit தள்ளி பாயிண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா 23,820.32 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 0.32 பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 and below தான் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் ஜஸ்ட் லீவ் இட் பண்ணிட்டோம் அப்படின்னா 23,820 கிடைக்கும். ஸோ T4 is equal to 23,820. அதாவது ஆஃபர் ஏவில் 4th year சேலரி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹23,820 இருக்கும். இது ஆஃபர் ஏ. நெக்ஸ்ட் ஆஃபர் பி பார்க்கலாம். ஆஃபர் பியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஜிபி தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இன்க்ரிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. த சீக்வன்ஸ் ஆஃப் annual salary forms a GP with A is equal to R is equal to. இங்கே A என்னவா இருக்கும், R என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ஆஃபர் பியில் பேசிக்காக 22,000 கொடுத்துருக்காங்களா. அப்போ A வந்து 22,000, இன்க்ரிமெண்ட்டு 3%. ஓகேங்களா. அப்போ A வந்து 22,000, இன்க்ரிமெண்ட்டு 3% கொடுத்துருக்காங்க. இதில் 6% அப்படின்னா 106% எடுத்தோம். இங்கே 3%க்கு 103% எடுப்போமா. ஸோ 103% which is equal to 103/100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ இங்கேயும் ஜென்ரல் டேர்ம் Tn is equal to A into R power n minus 1. இதில் என்னுக்கு பதிலாக 4 தான் இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏன்னா 4th year சேலரி என்னவாக இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் இதுலேயும் 4th தான் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ T4 is equal to ஏவோட வேல்யூ 22,000 into R. ஆரோட வேல்யூ 103/100 whole power n minus 1. அப்போ 4 minus 1. So we get 22,000 into 103 100 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 1.03 கிடைக்கும். பவரில் 4 minus 1 3 கிடைக்கும். சரிங்களா. ஸோ 22,000 1.03 கியூபால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1.03 கியூப் என்னென்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா. பெரிய சம்மில் பண்ணல, பட் இந்த சம்மில் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். 3 times மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன், 2 numbers மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. 1 2 times பண்ணுறோம். 3 3s are 9, 3 1 is 0, 3 0 is 0, 3 1 is 3. அடுத்து 0வில் பண்ணால் 0 தான் கிடைக்கும். 1 பண்ணோன்னா அதே சேம் தான் வரும். ஓகே. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 9 0 6 0 1. இதில் ஒரு 2 digit, இதில் ஒரு 2 digit. அப்போ 4 digit தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா. 1 2 3 4 இப்படி கிடைக்கும். 1.0609 கிடைக்கும். அகெயின் 1.03ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா. 3 9s are 27, பேலன்ஸ் 2, 3 0 is 0, 0 plus 2 2, 3 6 are 18, பேலன்ஸ் 1, 3 0 is 0, 0 plus 1 1, 1 3 is 3. ஸோ 0வில் பண்ணால் எல்லாமே 0வா. 1 2 3 3 4 5 வரணும். ஓகே. அடுத்து 1ஆல் பண்ணும்போது 9 0 6 0 1 அப்படியே ஆட் பண்ணலாம். 7 2 8 plus 9 17, பேலன்ஸ் 1, 1 plus 1 2, 3 plus 6 9 0 1. இதில் ஒரு 4 digit, இதில் வந்து ஒரு 2 digit. அப்போ 6 digit 1 2 3 4 5 6. ஸோ என்ன கிடச்சிருக்காங்க, 1.092727 1.092727. இப்போ இதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 zeros இருக்கா, அப்போது 22ன்னு எடுத்துக்கலாம். அந்த 3 zeros இதை மல்டிப்ளை பண்ணும்போது 3 digit ரைட் சைடு மூவ் ஆகும். ஸோ வி கெட் 1092.727 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 1092.727ஐயும் 22வையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 7s are 14, பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4 plus 1 5, 2 7s are 14, பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4 plus 1 5, 2 9s are 18, balance 1, 2 0 is 0, 0 plus 1 1, 1 2 is 2. Again 2 தான் பண்ண போகிறோம், அதனால் அப்படியே சேமாக ரைட் பண்ணிக்கலாம். 4 5 4 5 8 1 2. So 4 9 9 9, 8 plus 5 13, balance 1, 1 plus 1 2, 2 plus 8 10, balance 1, 1 plus 2 3, 3 plus 1 4 2. ஸோ இங்கே 3 digit இருக்கா, 1 2 3 3 digit இங்கே வருமா. அப்போ என்ன கிடச்சிருக்கு, 24,39.994 கிடச்சிருக்கா. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 24,040 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. எபோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எபோ 5 அப்படின்றதுனால இங்கே ஒன்று ஆட் பண்ணால் 39 ஒன்று ஆட் பண்ணால் 14 கிடச்சிரும். சரிங்களா. ஸோ அப்ராக்சிமேட்டாக 24,040. therefore fourth year salary is equal to rupees 24,040 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. சரியா. இப்போ ஆஃபர் ஏவிலையும் ஆஃபர் பிலையும் என்ன அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன கம்பைன் பண்ணி எழுதலாம். therefore salary in the fourth year to offer A. ஆஃபர் ஏவில் எவ்வளோ சேலரி இருக்கும், ஃபோர்த் இயரில் 23,820. அதே மாதிரி சேலரி இன் தி ஃபோர்த் இயர் டு ஆஃபர் பி இஸ் ஈக்குவல் டு rupees 24,040 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா. தட்ஸ் ஆல்.